எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தோட மொத்த அறிவையும் பாதுகாக்கிற பெரிய பொறுப்பு உங்ககிட்ட வந்தா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம கடமைக்கும் அந்த தெய்வீக அருளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான பந்தத்தை பத்தி சொல்ற மனு மத்ஸ்யா கதைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மனுஷங்களோட மொத்த அறிவும் ஞானமும் அழிஞ்சு போற ஒரு நிலைமையில ஒரே ஒரு மனுஷனோட கடமை என்னவா இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட மையமே. சரி, நம்ம கதையோட ஹீரோ யாருன்னா மனு, ஒரு பெரிய ரிஷி. அவர்கிட்ட இருந்த பொறுப்பு சாதாரணமானது இல்ல. அது நம்ம வேதங்கள், பல தலைமுறைகளோட ஞானம், தத்துவம், அறிவுன்னு எல்லாத்தோட ஒரு மொத்த தொகுப்பு. அதை காப்பாத்துறது தான் அவரோட ஒரே லட்சியம். இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பறந்து விரிஞ்ச கடலுக்கு நடுவுல ஒரு சின்ன படகுல மனு போயிட்டு இருக்காரு. அவரோட கூட இருக்கிறது என்ன தெரியுமா? மனுஷ இனத்தோட விலை மதிக்க முடியாத அறிவு கருவூலமான வேதங்கள். சுத்தி ஒரே அமைதி. ஆனா இந்த அமைதி வரப்போற ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதியா இருக்குமோ? ஆமா, நாம நினைச்ச மாதிரியே அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. வானம் கருத்துக்கிட்டு வருது, கடலோட குணமே மாறுது. மனுவோட இந்த புனிதமான பயணம் ஒரு பெரிய சோதனைக்குள்ள ஆளாகுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த அமைதியான கடல் பயங்கரமா மாறுது. வானம் பிளந்து இடி இடிக்குது. மழை மாதிரி பெரிய பெரிய அலைங்க மனுவோட சின்ன படக ஒரு பொம்மை மாதிரி தூக்கி போட்டு விளையாடுது. பார்த்தா விழுங்கிடும் போல இருக்கு. ஆபத்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல. இது வெறும் மனுவோட உயிருக்கு வந்த ஆபத்து மட்டும் இல்ல. அந்த படகு மூழ்கிருச்சுன்னா அதோட சேர்ந்து ஒரு முழு நாகரிகத்தோட அறிவும் ஞானமும் கடலுக்குள்ள போயிடும். அவ்வளவுதான். மொத்த மனித குலத்தோட எதிர்காலமே அந்த சின்ன படகுல தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையோட கடைசி துளியும் போய் எல்லாம் முடிஞ்சதுன்னு மனு நினைக்கிற அந்த நொடியில ஒரு அதிசயம் நடக்குது. விதி தன்னோட ஆட்டத்தையே மாத்துது. அவ்வளோ வேகமா வந்த அலைங்கெல்லாம் சட்டுன்னு அடங்கி போகுது. இடி சத்தம் நின்னு சுத்தி ஒரு சொல்ல முடியாத அமைதி. இந்த அமைதி ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் மனுவோட மனசுல ஒரு பெரிய கேள்வி. எப்படி இது நடந்துச்சு? அப்போதான் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் மெதுவா மேல வருது. அது ஒரு பெரிய மீன், தங்க நிறத்துல ஜொலிக்குது. அந்த மீன் தன்னோட உடம்பால மனுவோட படக மெதுவா தாங்கி பிடிச்சு முழுகாம காப்பாத்துது. இது நிஜமாவே ஒரு தெய்வீகமான காட்சி. இங்கதான் மனுவோட ஞானத்தை நம்ம பார்க்கணும். இது சாதாரண மீன் இல்ல, இதுல ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு அவருக்கு உடனே புரிஞ்சிடுது. ரொம்ப பணிவா கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாரு, என்னை காப்பாத்தின தெய்வமே, நீங்க யாரு? மனு கேட்ட அந்த கேள்விக்கு கிடைக்க போற பதில்தான் இந்த கதையோட முழு சாராம்சத்தையும் நமக்கு புரிய வைக்க போகுது. அந்த பெரிய மீனோட உண்மையான ரூபம் இப்ப வெளிப்பட போகுது. அவ்வளவுதான், இப்பதான் கதையோட கிளைமேக்ஸ். அந்த மீனோட பிரம்மாண்டமான உருவம் மெதுவா மாறுது. கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட ஒரு தெய்வீக உருவம் தோன்றுது. அவர்தான் மகாவிஷ்ணுவோட முதல் அவதாரமான மத்ஸ்யா. அவரை காப்பாத்தினவரோட உண்மையான அடையாளம் இப்ப தெரிஞ்சிருச்சு. சரி, எதுக்காக இந்த தெய்வம் நேர்ல வரணும்? அதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்ல, மனுவோட அந்த அசராத கடமை உணர்ச்சி தான். இந்த அறிவை நான் காப்பாத்துவேன்னு அவர் எடுத்த அந்த சபதத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த உதவி. எங்க கடமை உண்மையா இருக்கோ அங்க அருள் தானா வந்து சேரும். பாருங்க, மனு காப்பாத்தினது வெறும் வேத புத்தகங்களை மட்டும் இல்ல, அந்த வேதங்களை மையமா வச்ச ஒரு முழு கலாச்சாரத்தையே தான். மூலக்கதையில இத பிராமண கலாச்சாரம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அறிவையும் ஞானத்தையும் போற்றி பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு கொப்ப பண்பாடு. இந்த கதையோட அடிப்படை தத்துவமே இதுதான். யாரு உண்மையான அறிவையும் தர்மத்தையும் காப்பாத்த நினைக்கிறாங்களோ அவங்கள அந்த தெய்வம் ஒருபோதும் கைவிடாது. இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க, இந்த புராணம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய உத்தரவாதம். அப்போ இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற நீதி ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 1, உங்க கடமையில உறுதியாருங்க. 2, எல்லாத்தைய விட அறிவை காப்பாத்துங்க. 3, தெய்வீக அருள் உங்களை தேடி வரும். இது 3 ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. சரி, கடைசியா ஒண்ணு. இந்த பழங்கதைய இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட பொருத்தி பார்க்கலாமா? தப்பான தகவல்கள் ஒரு பெரிய புயல் மாதிரி சுத்தி அடிக்கிற இந்த காலத்துல அறிவோட பாதுகாவலரா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு வேதங்கள்ங்கிறது வெறும் புத்தகங்கள்ல இல்ல, அது உண்மையில, நேர்மையில, சரியான தகவல்கள்ல இருக்கு. அதை காப்பாத்துற கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க.